சில பாண்ட்லாம் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி நான் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணது தான் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க தான் வந்து அவங்க ஃபேமிலிக்காக வந்து நம்மக்கிட்ட நெயில்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் கேட்டிருந்தா. ஸோ அது நைட்டுலாம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் அவங்க அக்காவுக்கு வந்து சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணியாச்சு. ஒரு நியூட் பிங்க் ஷேடில் லைட்டாக கிளிட்டர் ஒர்க் வந்து ஃபேட் ஆகிற மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு குட்டீஸ் வருவார். அவர் என்னை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தார். நார்மலாகவே நான் பேபிஸ்னால் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன். இந்த பேபி வர சொல்லவே வேணாம், செம்ம க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தானா. என்னால் ஒர்க் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. சைடில் தான் நான் ஒர்க் பார்த்தேன். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த குட்டீஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்க கூட தான் விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அவங்க டாட்டருக்கு பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து நெயில் பைட் பண்ணுற பழக்கம் இருக்கும் போல. ஸோ அதனால நெயில் பைட் குட்டியாக இருந்துச்சு. ஸோ நெயில் ஃபிக்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பட் செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க சூஸ் பண்ண அந்த நெயில் ஷேப்பாக இருக்கட்டும், அந்த கலராக இருக்கட்டும், செம்மையாக காம்ப்ளிமெண்ட் கொடுத்துச்சு அவங்க ஹேண்ட்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ப்ரெஸ் ஆன் நெயில் செஞ்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு தான் கொஞ்சம் சேடாக இருந்துச்சு ரிட்டன் வீட்டுக்கு போகிறது நினச்சி. பட் ஒரு ஹார்டான குட் பை சொல்லிவிட்டு வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பியாச்சு.